ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கிய பரப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த பைரிக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ வந்து காட்டினதுமே பார்த்தீங்கன்னா பம்பி போயிட்டு இலக்கிய கௌதம் மீட்டிங் தான் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து இன்றைக்கி அவுட்டிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் வந்து அவுட்டிங் போகிறோன்ட்டு வெளியே கிளம்புற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து சர்ப்ரைஸாக வந்து ரெஸ்டாரண்ட் வந்து கூப்பிட்டு வந்து போகிறாங்க. நீ வீட்டில் இருந்தால் ரொம்பவே இந்த டிப்ரெஷனாக இருப்பேன், இங்கே வந்தால் நீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிட்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாரு. உனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு வந்து சொல்கிறாரு. அது என்னன்ட்டு வந்து போக போக வந்து பார்க்கலாம். நம்மளுடைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து ஆர்டர் பண்ணிய இலக்கியா அப்படின்றாங்க. ஆர்டர் பண்ணிட்டாங்க நம்ம இலக்கியா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து கண்ண மூடி இலக்கியா, நீ வந்து எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்காக நம்ம இலக்கியா வந்து கண்ணை மூடனதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து ஒரு ரிங்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீ நேற்று வந்து ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தேன், வீட்டில் வச்சு கொடுக்க முடியாதுன்ட்டு தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பார்க்க சொல்கிறாங்க. ரிங்கை பார்த்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க நம்ம இலக்கியா. என்ன கௌதம் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ், நீங்கள் கொடுக்குற சர்ப்ரைஸ் எப்பவுமே வந்து எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து அந்த அஞ்சலி விஷயத்தில் வந்து பண்ண ஃப்ராடுத்தனத்தெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்து கார்த்தியோட வாழ்க்கையும் வந்து எங்கள் வீட்டோட நிம்மதியை வந்து நீ வந்து காப்பாற்றியிருக்க. இந்த கார்த்தி வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இந்த கஷ்டத்துலேருந்து இருப்பான், அதுக்காக வந்து மீண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படியோ வந்து ஒரு பெரிய வில்லி கையிலேருந்து வந்து நம்மளுடைய குடும்பம் வந்து தப்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த பைரவியோட அட்டகாசம் வந்து அடைக்கணும் இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நீ எது அந்த பைரவி வந்து உள்ளே கூப்பிட்டு போனேன் அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அவங்களோட குடும்பம் தான் நம்மக்கிட்ட இருக்கே, நான் மொபைலில் இருக்கிற புகைப்படத்தை காட்டினதுமே பார்த்தீங்கன்னா அவள் வந்து நம்மளை வந்து போக சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய கௌதம் இலக்கியாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கான்றது வந்து நம்ம இலக்கியா கௌதமுக்கே வந்து தெரியாதுங்க. அவங்க ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட் கையில் பேரர் கையில் பார்த்திங்கன்னா என்ன சார் அங்கே வந்து ப்ராப்ளம், எதுக்காக வந்து சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டதுக்கு வந்து காசு தராத வந்து ஏமாற்றிட்டு போக பார்க்குறான். அதுக்கும் போக வந்து ஏதோ குடிச்சு போட்டு அஞ்சலின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அது யாராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கௌதமும் இலக்கியா வந்து யோசிக்கிறாங்க. ஒரு வேளை வந்து கார்த்திகை இருக்குமான்ட்டும் யோசிக்கிறாங்க. அது வேறு யாரெல்லாம் நம்ம கார்த்திகை தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து எதுக்கும் போய் பார்ப்போம், ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து நாளைக்கான எபிசோடு தான் வந்து காட்ட போகிறாங்க. போய் பார்க்கலான்ட்டு பார்க்குற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. என்னங்க கார்த்தி வந்து குடிக்க மாட்டான், இவ்வளோ வந்து குடிச்சு போட்டு சுயநினைவு இல்லாத இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறேன். நம்ம கௌதம் சார் பார்த்திங்கன்னா இலக்கியா வந்து வெளியே கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தலாம். இங்கே வந்து இவன் குடிச்சிட்டு இருக்கானே, இது வந்து பார்க்கவே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய கௌதம் சார் இலக்கியா முதல்ல வந்து கார்த்தியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம், வா அவனை போயிட்டு வந்து முதல்ல சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக இருக்கலான்னு வந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியை வந்து எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு தாங்க நினைக்கிறாங்க நம்ம இலக்கியா கௌதமோட மனசு. அதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.